தேங்காய் பாலும் ரெடி பண்ண போகிறேங்க நைட்டு. வாங்க நம்ம வந்து தேங்காய் நறுக்கிக்கலாம். ஏன்னா எனக்கு உடம்பு சரியாமானதில் அல்சர் வலி வந்துருச்சுங்க. அல்சர் வலி வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். நானும் இடியாப்பம் கேட்டு கேட்டு பார்த்தேன். இடியாப்பம் எனக்கு 3 நாளாக போயிட்டு வந்து கிடைக்கவே இல்லை இடியாப்பம். அதனால் இன்றைக்கி நானே இடியாப்பம் ரெடி பண்ணுறேன். சரி, நைட்டில் இடியாப்பம் எடுத்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தேங்காய் பால் தானே. அதனால் நாங்கள் வந்து எடுத்துப்போம், எங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதனால் நைட்டு வந்து இடியாப்பமும் தேங்காய் பால் தான் ரெடி பண்ண போகிறேன். இந்த மாதிரி அல்சர் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு கிடைக்குதோ கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஈவினிங் டைமில் தான் ஹோட்டலில் கிடைக்குங்க. ஆனால் எனக்குன்னே இந்த சோதனையாக கிடைக்காம போயிடுச்சு. அதனால் நான் இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இடியாப்ப மாவு என்கிட்ட இல்லை, தீர்ந்து போச்சுங்க. நான் முன்னாடி அரைச்சி வைப்பேன். இந்த தடவை நான் அரைச்சே வைக்கல. நான் அதனால் கடையில் வாங்கியிருக்கேன் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் இப்போ தான் உடம்பு கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் நான் வந்து இடியாப்பம் ரெடி பண்ணுறேங்க. ரொம்ப குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பால் எடுத்துட்டு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துட்டு இடியாப்பம் செய்யலாங்க. நான் இடியாப்ப மாவு அரிசி மாவு வாங்கியிருக்கேன், அதில் தான் நான் இடியாப்பம் செய்ய போகிறேன். இப்போ எனக்கு போதும், இந்த தேங்காய் பால் எடுத்தால் போதும். ஏன்னா நானும் எங்கள் பாபாவும் மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம கழுவிட்டு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். பெரிய தேங்காய் தாங்க, பெரிய தேங்காயில் ஒரு அரை மூடி எடுத்திருக்கேன். அதனால் நிறையா தான் இருக்கும் பெரிய தேங்காய்னால. தேங்காய் பால் எடுத்துடலாங்க. இப்போ பாருங்க, நம்ம தேங்காய் வந்து அரைச்சதை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சில்வரில் வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துடலாம். அதனால் இப்போ நல்லா வடிகட்டிடலாங்க. நான் இதோட ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய், ஆமாம் 2 ஏலக்காய் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன். 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போ இன்னொரு தடவை நம்ம எடுத்துக்கலாங்க. இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப திக்காக இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வடிகட்டிடலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது தான் இடியாப்பம். ஆனால் அதை தான் சோம்பேறித்தனம் பட்டுட்டு உடம்பு சரியாத போது நம்ம கடையில் வாங்கிக்கலாம் அப்படி. எங்களுக்கு ஈவினிங்கில் தாங்க முக்கால்வாசி இடியாப்பம் கிடைக்கும். காலைல டைமில் இடியாப்பம் கிடைக்காது, ஈவினிங் மட்டும் தான் இடியாப்பம் கிடைக்கும். உடம்பு சரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு இடியாப்பம் சாப்பிட்டா தேங்காய் பால் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வயிறு புண்ணு இருந்தாலும் சரியாகும்ல. இப்போ நம்ம இன்னொரு தடவை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. நான் திருப்பி மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். இடியாப்பத்துக்கு வந்து பால் எடுத்து வச்சாச்சு. நான் வந்து இடியாப்பம் அரிசி மாவு வாங்கியிருக்கேன், கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இடியாப்பத்துக்கு நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே நான் சேர்த்துக்கல, ஏன்னா எங்களுக்கு போதும். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ இந்த சைடு பாருங்க, இடியாப்பத்துக்கு வந்து தண்ணி வச்சுட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு, சுட தண்ணி கொஞ்சம் விதன்னு தண்ணி எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் விதன்னு தண்ணி தான் சேர்த்துட்டு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் இடியாப்பம் மாவு. நம்ம வந்து இடியாப்பத்துக்கு எந்த அளவு மாவு பிசையணும்னு உங்களுக்கு தெரியும், அந்த அளவு தான். ரொம்ப கெட்டியாக போச்சுன்னா புளிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம புளியறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நம்ம இடியாப்பம் புளிஞ்சிக்கலாங்க. எனக்கு கட்டையிலலாம் புளியறதை விட இதுதாங்க எனக்கு சௌரியமாக இருக்குது. எனக்கு வந்து கட்டையில் இருக்கிறது வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் புளிகிற மாதிரி இருக்கும். கொஞ்சோண்டு மாவு தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். நான் எப்பயுமே நம்ம முறுக்கு புளிகிறோம் பார்த்தீங்களா, அதுலேயே புளிஞ்சிருவேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். நீங்கள் வந்து ஈஸியாக மாவு ரொம்ப கெட்டியாக இறுக்கி பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், நான் பிசைஞ்சிருக்க அளவு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே இப்படி கையில் உருட்டினாலும் உருட்ட வரும். ஆனால் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அடித்தட்டில் புளிதாங்க. ஃபர்ஸ்ட் நான் மேல் தட்டில் புளிஞ்சிட்டேன்.
தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு தான் நான் வந்து உள்ள வச்சுட்டேன். மூடி வச்சிருந்தாங்க. நான் 2 தட்டு தான் போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி ஆயிடுங்க. ஒரே வேக்காடுலயே வெந்துடும் நம்மளோட இடியாப்பம். 2 தடவை நம்ம வந்து ஆவி வந்துச்சுனாலே டக்குன்னு நமக்கு இடியாப்பம் ரெடி ஆயிடும். டக்குன்னு நம்ம மாத்திட்டு அடுத்து இதை புளிஞ்சிடலாம். இப்ப பாருங்க நம்ம சாஃப்டான இடியாப்பம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க இடியாப்பம் டக்குன்னு ரெடி பண்ணலாங்க. இப்போ நான் வந்து எங்கள் பாபாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து சூடாக சாப்பிட்ணும், அதனால் நான் மணி ஆகிடுச்சு, அதனால் நான் அவருக்கு வைக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்களும் தேங்காய் பால் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்குறத விட நம்ம டக்குன்னு நம்ம வீட்டிலே செஞ்சிடலாங்க. பசி வந்துருச்சு, அதனால் நான் சாப்பிட உட்காந்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இடியாப்பத்தை டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க. நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப சுத்தமாகவே இருக்கும். நான் அப்படி தான் கிடைக்காதனால நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. என்ன சவுண்ட் விடுது? அது விட்டுட்டு போட்டேன். நீங்கள் பேசுங்க. அப்படியே பேசுங்க. டிஃபரெண்டா இருக்கு. டும்ம டுமா டும்ம டுமா டும்ம டுமா. இது வந்து 3வது ரவுண்டு துணி ஓடிட்டு இருக்கு. இப்போ ட்ரை பண்ணும்போது தான் எனக்கு திடீர்னு சவுண்ட் வந்துச்சுங்க. சரி, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கும் போது எல்லா துணியும் சேர்த்துட்டு என்னைக்காவது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ல கடைசி டைம்ல பண்ணும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா இப்படி எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்க நான் எடுக்கிறேன்னா எல்லாம் மாட்டிச்சு, சிக்கிச்சு. என்னைக்காவது இந்த மாதிரி ஆகும். ஏன்னா நிறைய துணி போட்டுக்கும் போது சில டைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதோட இது 3வது ரவுண்டு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமைனா நான் எப்பயுமே பெட்ஷீட் தலைவாணி உரை எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிடுவேன். பாருங்க இது வந்து படப்படன்னு சவுண்ட் விட்டுச்சு. இவ்வளவு நேரம் வரவே இல்லை, இப்பதான் வந்திருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து ட்ரை மட்டும் கொடுத்துக்க போறேங்க. நான் மாட்டி இருந்தது எல்லாத்தையும் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ நமக்கு வந்து ட்ரை பண்ணிடும். இப்போ சவுண்ட் விடாம ட்ரை ஆயிடும். துணி எடுத்துட வேண்டியதுதான். நான் வியாழக்கிழமைனா உங்களுக்கு வந்து எப்பயுமே என்னோட கிளீனிங் ரொட்டீன் தான் அப்படின்ற ஒரு மைண்டு எனக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து வியாழக்கிழமை எப்பயுமே கிளீன் பண்றது தான் என்னுடைய வேலையாவே வச்சிருக்கேன். வியாழக்கிழமைனா வீடு கூட்டி தொடச்சி கிடிச்சு எடுத்து எல்லாத்தையும் துவச்சிடுவேன். பெட்டு விரிப்புலேருந்து தலைவாணி முறை துணி எல்லாம் துவச்சி எல்லாமே காய போட்டு எடுத்து வச்சிருவேங்க. இப்போ பாருங்கள், வாஷிங் மிஷினை பார்க்க போய் கடைசியாக பால் பொங்கி ஊற்றிடுச்சு. சோதனைங்க. ஏற்கனவே வேலை செஞ்சு ரொம்ப முடியலையே நினச்சிட்டு தான் ஒவ்வொன்றும் செஞ்சிட்டு இருந்தேன். அது உடம்பு முடியாத போது தான் நமக்கு சோதனைன்னு வாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இந்த பாத்திரம்லாம் இங்கே கழுவி வச்சுருந்த பார்த்தங்க. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு அலசிட்டு நான் வந்து திருப்பி எடுத்து வைக்கிறேன். ஸ்டவ்வெல்லாம் சோப் போட்டு எல்லாம் கழுவிட்டு, ஏன்னா பாலில் உங்களுக்கு வந்து இல்லைன்னா ஒட்டிக்கு பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால் நான் ஃபுல்லாக ஸ்டவ்லலாம் தண்ணி ஊற்றி சோப்பு போட்டு திருப்பி கழுவிட்டு, திருப்பி கழுவுன பாத்திரத்தை ஒரு தடவை நான் வந்து கழுவிட்டு எடுத்து கவுத்து வைக்கிறேங்க. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்கு. ஆனால் ஒரு தடவை பால் உங்களுக்கு பொங்கி ஊற்றுச்சுன்னா நீங்கள் அடிக்கடி பால் பொங்கி ஊற்றுற அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்தடுத்து பால் பொங்கி ஊற்றும். பக்கத்துலேயே நிற்போம், ஆனால் நம்ம விட்டுருவோம். அது தொடர்ந்து அந்த மாதிரி ஆகும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து கழுவி எடுத்து வச்சு பர்னரையும் நான் தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன். ஒரு வழியாக எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து ஸ்டவ்வை தொடச்சிருவோம். அந்த சைடெல்லாம் தொடச்சி தான் வச்சுருக்கேன். 1.5 டம்ளர் பால் கிட்டே எனக்கு வந்து பொங்கி ஊற்றிருச்சு. நான் எப்போயுமே சிம்மில் தான் வைப்பேன். டேரன் அம்மா சீக்கிரமாக தாங்க டியூஷன் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தான். இதை வச்சுட்டு நான் இங்கே வாஷிங் மிஷினில் சவுண்டு வருதேன்னு போனேன். அதுக்குள்ளே இங்கே பொங்கி ஊற்றிருச்சுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் மறதி, அதுவும் தைராய்டு இருந்துச்சுன்னா மறதியும் ஜாஸ்தி இருக்கும் அது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னவோ தெரியலங்க. முதல்ல மறதி ஜாஸ்தி வந்துருச்சு. இப்போலாம் மறதியும் ரொம்ப நல்லது தாங்க. நமக்கு வந்து நல்லது செஞ்சுருந்தாலும் அதை மறக்கக்கூடாது. ஆனால் கெட்டது செஞ்சுருந்தால் மறந்துடலாம் இல்லைங்க. அந்த மாதிரி மறதியும் ரொம்ப நல்லது தான். அதனால் மறதியை பற்றி நான் சந்தோஷம் படுறேன். ஆனால் இந்த விஷயத்துலலாம் மறக்கக்கூடாது. நல்லதும் உண்டு, மறதினால கெட்டதும் உண்டு. எல்லாத்தையும் மறந்துடவும் கூடாது. இப்போ பாருங்கள், டேரன் ரொம்ப டல்லாகிட்டான். வேர்த்து நனைஞ்சு நிற்கிறான். அவன் வந்து சைக்கிளுக்கு வந்து காற்றடிச்சாங்க. திருப்பி அப்படியே வேர்வையோடய வந்திருக்கான். அவனுக்கு தான் வந்து பூஸ்ட்டு தான் வேணும்னா
அவன் வந்து பூஸ்ட்டு தான் அவனுக்கு விருப்பமாக குடிப்பான். பூஸ்ட் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் குடிப்பான். ஹார்லிக்ஸ் தீர்ந்துருச்சு. நான் வந்து பூஸ்ட்டு வேணான்னே, ஆனால் அவன் பூஸ்ட் தான் வேணும்னு சொல்லியிருக்கான். நான் வந்து பனங்கற்கண்டு சேர்த்து கொடுப்பேங்க. நான் வந்து ஆர்கானிக்கில் வாங்கியிருக்கேன் பனங்கற்கண்டு. உங்களுக்கு ரொம்ப சளி இருக்குது அப்படின்னா நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கனாலே, உங்களுக்கு தொண்டை வலி இருக்குது அப்படின்னா அந்த பனங்கற்கண்டு குடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு தொண்டை வலி ஃப்ரீயாகிடும். நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாலில் வந்து பனங்கற்கண்டு சேர்த்துட்டு நீங்கள் ஆற்றிட்டு நல்லா சூடாக, ஆனால் ரொம்ப விதன்னு குடிக்காதீங்க, கொஞ்சம் சூடாக குடிச்சிங்கன்னா தான் உங்கள் தொண்டை வலி வந்து கிளியர் ஆகும். அப்படி நீங்கள் கொடுத்து பாருங்கள். டேரனுக்கு அப்படி தான் கொடுத்துட்ருந்தேன். அவன் ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே அப்படி தான் குடிச்சிட்டு இருந்தான். இப்போ பாருங்க, எனக்கு பெரிய ஒரு தலைவலியாக மறுபடியும் எங்கள் வீடு ரொம்ப க்ளீன் ஆயிடுச்சு. திருப்பி இங்கே கழுவி வச்சுருந்ததெல்லாம் திருப்பி ஒரு தடவை அலசிட்டு திருப்பி இங்கே போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், அங்கே ஒன்று கத்துது பாருங்க, திருப்பி அடிக்குது, என்னன்னே தெரியல. சோப் போட்டு க்ளீனாக எல்லாத்தையும் கழுவிட்டேன். அதே மாதிரி நம்மளுடைய பர்னரையும் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. க்ளீனாக ஆயிடுச்சுங்க. இப்போ பெரிய ஒரு வேலைங்க இது. அதனால இதை முடிச்சாச்சு. டாரனுக்கு பால் ஆற்றி கொடுத்து அவனுக்கு டியூஷன் அனுப்பிச்சிடலாம். டாரன் என்ன பண்ணுறாங்க நான் பாருங்கள், மேட்டெல்லாம் அலசி போட்டாங்க. அதுக்கு தான் எடுத்து வச்ச பேசன் தான் அப்படியே கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் காயறதுக்காக. டேரன் சைக்கிள் மேலே வச்சுருந்தேன். டேரன் வந்து டியூஷனுக்கு கிளம்பிட்டான். இத்தனை நாள் டியூஷனும் போகல. அவனுக்கும் வந்து ஃபீவர் அடித்து அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. அவனுக்கு வந்ததுக்கு காரணமும் அவனும் ஸ்வீட்டு சாப்பிடாமல் இருக்கணும். அவனுக்கு வந்து சாக்லேட் சாப்பிட்றேன்னா அவனுக்கு ஒரு ஹேபிட், அவனுக்கு சாக்லேட் சாப்பிட்டே ஆகணும். ஆனால் இப்போ தரமாட்டேன்னு சொல்லி வச்சுருக்கேன். அவன் தான் காற்றடிக்கிறான். ஆனால் அவனால் முடியல பாருங்கள், சைக்கிள் காற்றடிக்கவே அவனால் முடியல. அந்த அளவுக்கு அவனுக்கு டயர்டாயிடுச்சு. ரொம்ப டயர்டாகவே ஆயிடுச்சுங்க எனக்கு. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடக்கும்? உங்களுக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஏன்னா நான் பாருங்கள், வாஷிங் மிஷினில் சவுண்ட் விடுதுன்னு திருப்பி போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு நேராக 3 ரவுண்டு போடும்போது சில சமயம் அப்படி ஆகும். துணியெல்லாம் வந்து சேர்ந்துக்குச்சுன்னா அதில் மாட்டிடுச்சுங்க. அதை பார்க்க போய் நான் பாலை வந்து ஃபுல்லில் வச்சுட்டு போனதே மறந்துட்டேன். பால் ஃபுல்லாக பொங்கி எல்லாம் ஓடிடுச்சு. சரி ஓகே, பால் தான் பொங்கி ஊற்றிச்சு, அதையும் டென்ஷன் இல்லாமல் கழுவி எல்லாம் பண்ணிட்டேங்க. அடுத்துட்டு எனக்கு பால் ஆற்றி கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறேன். இருங்கம்மாண்ணா சரின்னு சொல்லிட்டு உட்காரலாம் அப்படின்னு படியில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி என் மேலே பூஸ்ட்டு என் மேலே ஊற்றிட்டேன். திருப்பி அடுத்த நைட்டி மாற்றிட்டு திருப்பி அதை அலசி கொடுத்து ஏற்கனவே உடம்பு சரியில்லை, அதோட இதெல்லாம் வந்து திருப்பி வேலை மேலே வேலை செய்கிற மாதிரி இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி தான் எனக்கும் ஆகிருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கஷ்டமாக தெரியும்ல. அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னைக்கு. ஒரு வழியாக நான் வந்து வியாழக்கிழமை எப்பயுமே க்ளீன் பண்ணுவேன். ஆனால் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திருப்பி ரொட்டீன் க்ளீனிங்கே இருந்துட்டு இருக்க மாதிரி இருந்தது. அது மாதிரி நான் ரொட்டீனாக க்ளீனிங்லேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. எனக்கு டயர்டாகவே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி. எனக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ரேஷ்மா ஒன்றுமே செய்யலாம், எனக்கு உடம்பே சரியில்லைம்மா. அதனால வியாழக்கிழமைனாலே எப்பயுமே என்னுடைய வேலை என்னன்னா க்ளீனிங் தாங்க. வீடுலேருந்து எல்லாம் தொடச்சி கிடச்சி எல்லாம் துவச்சி காய போட்டு எடுத்துருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே செஞ்சேன். பெட்ஷீட்லாம் ஃபஸ்ட்டு துவச்சி எல்லாம் காய போட்டு எடுத்துடணும், ஏன்னா அதுதான் முக்கியமானதுன்ட்டு அதை போட்டு எடுத்துட்டேன். அடுத்து கடைசியாக ஒரு ரவுண்டு துணி போடலான்னு போட்டேங்க. இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் இன்றைக்கி இப்படி தான் ஆச்சு. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்றத நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் நிறையா இருக்கும். சேம் எனக்கு அதனால நம்ம எப்படி நிறையா வேலை செய்யும்போது தான் நமக்கு இந்த மாதிரி நிறைய வேலையும் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் எனக்கும் இன்றைக்கி வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க. சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, என்னுடைய நைட் ரொட்டீன் இடியாப்பம் செஞ்சதே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் மாவு இல்லை அப்படின்னா யோசிக்காதீங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவில் கூட நீங்கள் வந்து இடியாப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் சூடோடு சாப்பிடணும். நம்ம இட்லி அரிசி நம்ம வந்து கடையில் வாங்குகிற அரிசியில் கொஞ்சம் சூடோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கு. நம்ம ரேஷனில் நம்ம அரைக்கிற பச்சரிசி மாவில் அரைக்கும் போது அந்த மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு திருப்பி நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே அந்த சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் ரஃப் ஆகிடுது. அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. எமர்ஜென்சினா நீங்கள் வாங்கி அந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் பச்சரிசியை கழுவி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய போட்டு நீங்கள் இடியாப்பத்துக்கு அரைச்சிட்டு வந்து நீங்கள் இடியாப்பம் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வருங்க. சரி, இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlog நம்ம சந்திக்கலாம்.
தேங்க்யூ.